ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஈஸியான மெத்தடில் சால்வ் பண்ணலாம், எப்படி நம்ம டைம் கன்சியூம் ரொம்ப கம்மியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன ஸ்டெப் அப்படின்னா மைண்ட் கால்குலேஷன். நம்ம சின்ன கிளாஸில் பண்ண மாதிரி கிவன் எல்லாம் எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் அதோட ஃபார்முலா எழுதிட்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அதை விட முக்கியமாக நமக்கு ரஃப் ஷீட் 2 பேஜ் தான் தருவாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எல்லா சம்ஸுமே போடணும் அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டா இருக்கும். உங்களுக்கு பேஜ் பத்தாம போயிடும், அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க மைண்ட் கால்குலேஷன் போட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு நான் எதுவுமே எழுதக்கூடாது அப்படி சொல்லலை, அந்த ஃபைனல் ஃபார்முலா மட்டும் எழுதிட்டு நீங்கள் அதில் வேல்யூ போடுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி உங்களால் சம் சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸை நேரோ டவுன் பண்ணுறது. ஸோ ஆப்ஷன்ஸை நேரோ டவுன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்க நியூமெரிக்கல்ஸும் அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே உங்களால் என்ன பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வராது அப்படிங்கிறத உங்களால் எலிமினேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ் என்னாகும், இன்னும் ரொம்ப சிம்பிளாக முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ராக்சிமேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு பையோட வேல்யூ தெரியும் 3.14. ஸோ நம்ம 3.14 வச்சு போட்டோம்னா நமக்கு கால்குலேஷன்ஸ் இன்னும் அதிகமாகும். ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3D வச்சு போடலாம். போட்டுட்டு நமக்கு வர ரிசல்ட் கொஞ்சம் ஒரு 0.2 பாயிண்ட் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை ஆப்ஷன்ஸ் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு, பாயிண்ட்ல ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு மட்டும் நீங்க போட்டு பார்த்து போடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி பண்றது மூலியமா உங்களால டைம்ஸ் என்ன பண்ண முடியும், அதிகமா மற்ற சம்ஸ்க்கு கொடுக்க முடியும். ஸோ ஓவராலா என்ன அப்படின்னா உங்களோட ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ண தெரிஞ்சிருந்திருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மைண்ட் கால்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சுடோகோ அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நிறைய நீங்க பிளே பண்றது, நிறைய மென்டல் மேக்ஸ் சொல்ற அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் நீங்க போட்டு பாக்குறது. இது மூலியமா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட மைண்டை கால்குலேஷனுக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கன்வர்ஷன்ல மைண்ட் கால்குலேஷன் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் வரது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம அகாடமில கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக இருக்கு. இந்த கோர்ஸ் நமக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலயுமே அவைலபிளா இருக்கு. அது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நம்ம கிட்ட வெறும் லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். நம்ம அகாடமில ஜாயின் பண்ணுங்க. சிங்கிள் அட்டம்ப்ட்ல 650 மார்க்ஸ் எடுத்து உங்களோட டாக்டர் கனவை நிஜமாக்குங்க.